பாருங்க, நம்ம மரத்துலேயே நெல்லிக்காய் காய்ச்சிருக்குது. இன்றைக்கி இந்த நெல்லிக்காயை பறிச்சிட்டு போய் நாம் சோறாக்கலாம். நெல்லிக்காய் சோறு. பாருங்கள், நெல்லிக்காய் பறித்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எப்படி சோறாக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த நெல்லிக்காய் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஒரு குண்டாவில் டீ வடி இருக்குல்ல, இதில் ஊற்றலாம். அடியில் இந்த நெல்லிக்காய் தண்ணி மட்டும் இறங்க. இந்த மாதிரி ஒரு 2 தரம் தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 தரம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றிவிட்டால் அப்புறம் ஜூஸ் தான் குடிக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுத்துக்கிட்டால் இது சக்கை தான் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏதாவது ஒரு செடிங்களுக்கு போட்டு விட்டோமா உரமாயிக்கும். இப்போ இந்த தண்ணி சோறு தாளித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சோறு நான் ஏற்கனவே வச்சு தட்டத்தில் போட்டு ஆற வச்சுருக்கிறேன். ஆறுச்சுனா தான் நல்லாயிருக்கும் கிளறதுக்கு. இப்போ அடுத்தது நம்ம தாளித்து விட்டுறலாம். அடுப்பை போட்டு வச்சு பாண்டில் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரியுது. அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அடுத்தது வெங்காயம், அடுத்ததாக வரமிளகாய், அடுத்ததாக கருவேப்பிலை. நம்ம செடியிலே இருந்துச்சு, நல்லா தாராளமாக உருவி போட்டுக்கலாம். நல்லா போட்டு ஒரு கிளறி விட்டு அடுத்ததாக நாம் நெல்லிக்காய் அரைச்சி தண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அதை ஊற்றிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்தது தேவையான அளவு கல் உப்பு, அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த பின்னாடி அப்புறமா நம்ம சோத்தை எடுத்து கொட்டி இதில் கிளறலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோத்தை எடுத்து கொட்டி இதில் கிளறலாம். பாருங்கள், சூப்பராக கிளறியாச்சு. நெல்லிக்காய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.